பிற்காலத்திலையும் பெரிய ஞானிகள் எல்லாம் அப்பப்ப ஏற்பட்டிருக்கலாம். ஆனா நம்ம பெரியவா அப்படின்னு கேட்டா மகா ஞானிகளுக்குள்ள அக்ரேசராக இருந்தும் சாதாரண பாமரனானவன் பண்ண வேண்டிய ஒரு தர்மானுஷ்டானத்தையும் பண்ணி காட்டினவன். ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா அமாசோமவாரம், இது தெரியும் எல்லாருக்கும். திங்கக்கிழமை இன்னைக்கு காலவேளை அமாவாசை இருந்ததுன்னா இன்னைக்கு என்ன பண்ணணும்னு பேர் என்ன கேட்டா அரச மரத்தை பிரதர்ஷனம் பண்ணணும். இது சாமானிய தர்மம். இதெல்லாம் எம்மாதிரி இருக்கிறவாள்லாம் நாங்கள்லாம் ஒன்றும் பண்றதுல சட்டம் ஏதோ பாட்டியம்மா வயசானவா பண்ண வேண்டிய காரியம் பேசாமல் இருந்துடுறோம். பெரிய விரிவா அந்த சூட்சமான விஷயத்தை நான் ஒரு தடவை மகாகாந்தர் கழிச்சு போயிருந்த போது அமாவாசை அன்னைக்கு அதால சீக்கிரம் நான் போய் சேர்ந்துட்டேன். 6:30 சூரியோதயம் ஆயிடுத்து. சீக்கிரம் 108 தேங்காயை மூட்டை கட்டி நாமெல்லாம் என்ன பண்ணா திராட்சை பழம் ஒன்னொன்னா போட்டுருவோம் பிரதர்ஷனத்துக்கு. பெரியவா பூர்ண பலம். 108 தேங்காய் எடுத்துட்டு ஒருத்தர் போய் இங்க பிரதர்ஷனம் பண்றதுக்கு போகணும், சீக்கிரம் போங்கன்னு கிளப்பி விட்டா 2-3 மூட்டையில ஒருத்தன் கட்டு கிளம்புறான். அந்த நதி கரையில ஒரு அரச மரம் இருக்கு, அதுக்கு போறா. சரி பெரியவா உத்தரவுண்டா நாமும் போலாம், நதியில ஸ்நானம் பண்ணி நானும் அன்னைக்கு பிரதர்ஷனம் பண்ணேன். அதுக்கப்புறம் என் சக்ஷியத்து பூத்தியெல்லாம் நான் பிரதர்ஷனம் பண்ண வச்சுங்களேன். அப்போ இது போனது மட்டும் இல்ல, நாங்க போய் 10 நிமிஷத்துக்குலாம் பெரியவா வந்துட்டாங்க. பெரியவா வந்து நடக்கிறதான்னு பார்த்து தானும் பிரதர்ஷனம் பண்ண. இது மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள் என்னென்ன வர்த்தங்கள் அனுஷ்டானங்கள் சொல்றோக்கோ இதை நாம பண்ணி காட்டினா தான் ஜனங்க எத்யத் ஆச்சரித்து சிரேஷ்டா தத்ததேவ இதரோ ஜனஹா சயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனு வர்த்ததே அப்படின்னு பகவான் ஜெகத்குருவா இருக்கிற கிருஷ்ணர் சொன்னார். நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம். நம்ம பெரியவாள் ரொம்ப பொருத்தம். திரிஷுலோகேஷு கிஞ்சன நானவாப்தம் அவாப்தவியம் வர்த்தையே வச்ச கர்மணி. பகவான் ஜெகத்குரு கிருஷ்ணர் சொன்னார், எனக்கு அடைய வேண்டியதோ செய்ய வேண்டியதோ எனக்காக இல்லவே இல்லை. ஆனாலும் நான் ஒன்றும் செய்யாமல் கடமைகளை தவறினால் என்னை ஃபாலோ பண்றவாள்லாம் தவறிடுவா. ஆகினால வர்த்தே ஏவச்ச கர்மணி ஜாத்திய கவச்சன. என்னென்ன கர்மாக்களை எல்லாரும் செய்யணுமோ அதை நான் செஞ்சு காட்டின்னு இருக்கேன்னு சொன்னபடி காட்டினவா பெரியவா. இவா மாதிரி இருக்கிறவா அப்பப்போ 1-2 தான் விரலால் எண்ண முடியும். பெரியவாங்கிற வார்த்தைக்கு சஹஸ்ரநாமம்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் தான், கீதைன்னா பகவத்கீதை தான். பெரியவானா நம்ம பெரியவாங்க, அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது.